ஹalleluya. எத்தனையோ சோர்வான வேளையில ஹalleluya அவர் நமக்கு பலன் தந்தாரே. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தருகிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இந்த காலவெளியில பெற்றுக்கொள்வோமா? ஹalleluya. ஒருவேளை சோர்ந்து போய் வந்தாலும் இந்த காலவெளியில அவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஹalleluya எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் கொடுத்தாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. நன்றி தகப்பனே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர். அவருடைய கிருபைக்காக காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த காலவெளியில அவருடைய கிருபை எண்ணி நினைத்து ஸ்தோத்திரிப்போமா? நன்றி தகப்பனே. மாறாத அப்படி கிருபை, விலகாத எங்களுக்கு அப்பா அப்படி கிருபை. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் இந்த காலவெளியில அவருடைய பிரசன்னம் எனக்கு வேணாப்பா ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜலத்தின் மீது ஆவியானவர் ஆவியானவர், உலர்ந்த எலும்புகள் மத்தியில் அசைவாடின் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹalleluya. இந்த காலவெளியில எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு. ஹalleluya. ஹalleluya. பவுலும் சீலாவும் துதித்த போது அங்கு விடுதலை தந்தவர். அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளில் தகப்பனே விடுதலை தருகிறவர் அதே ஆவியானவர் இன்று நம்மத்தில் வரசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. விடுதலை தருகிறவர். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னவர். ஹalleluya. விடுதலை நாயகனை, வெற்றி வேந்தனை அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே. ஹalleluya. சிலுவையில் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தீர் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, உன்னதங்களிலே ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சகலவற்றையும் ஜெயித்தவராக ஹalleluya ஆளுகை செய்கிற தேவன் இந்த காலவெளியில அப்பா எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? இந்த காலவெளியில ஆண்டவரே சூழ்நிலைகள் அல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் அல்ல, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. அவரே நம்முடைய ஆண்டவர், அவரே நம்முடைய ஆண்டவர், நம்மை ஆளுகை செய்கிறவர். நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில வரவேற்கிற ராஜா ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆதரிக்கும்படியாய், அரவணைக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், அபிஷேகிக்கும்படியாய், விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இடைபடுவீராக. விடுதலையோடுமை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே தகப்பனே துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறீரப்பா. இந்த கால வேளையில எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணும்படியாய் வரவேற்கிறோம். இந்த கால வேளையில வரவேற்கிறோம் ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் அசைவாடுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஹalleluya. துதிகளின் மத்தியிலே ஆண்டவரே வாசம் பண்ணுகிற தேவனே இந்த கால வேளையில விடுதலையோடுமை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், உயர்த்தும்படியாய், நாம மகிமைப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. வெறும் வாய்கள் வார்த்தைகளால் அல்ல தகப்பன, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் போற்றி துதிக்கும்படியாக அப்படியே ஆண்டவரே நன்மைகளை நினைவு கூறும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே அப்பா வருகிற ஊழியக்காரனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கிற மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வாக்கு கொடுத்த தேவன்.
வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அந்த பகுதியை ஆசீர்வதிப்பீராக. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீ துரிதமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்குவீராக. இந்த நாளின் ஆராதனை முழுவதும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நிறைய ஆளுகை செய்வீராக. அப்படி சித்தம் நிறைவேறட்டோம்ப்பா. எல்லாரும் சொல்லுவோம்மா, அப்படி சித்தன் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ராஜா. இந்த காலவேளையில் எதற்காக நீர் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், நீர் இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை அபிஷேகிப்பீராக, எங்களை அனல் மூட்டுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்புறம் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது ஹல்லேலூயா. அவர் மகிழ்ச்சி தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திலே கலிகூறும்படியாய் ஸ்தோத்திரம் கீதம் பாடி நாமம் உயர்த்துவோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறோம். அவருடைய கிருபையை எண்ணி நினைத்து இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீரப்பா. யெகோவா ஷாலோமாய், எங்களுக்கு சமாதானம் கருதுகிற தேவன். அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துவோமா உற்சாகமாய் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், சமாதானத்தை அருளுகிறவர். ஆமென். சுகம் தருகிறவர். ஆமென். அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். நமக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டையை தகர்த்தெறிகிறவர்.
கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை உற்சாகமாய் ஹல்லேலூயா அவரை கீர்த்தனம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருந்தவர், நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஹல்லேலூயா அவருடைய கண்கள் மேலே, ஹல்லேலூயா அவருடைய கண்கள் மேலே பதிந்திருக்கிறதற்காக ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை பாடி துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை உயர்த்தின தேவனை ஹல்லேலூயா நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஹல்லேலூயா. தேவனை பாடி ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வழியை ஆயத்த பண்ணுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உட்பிரவேசிக்கிற நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த துதி செலுத்துகிற நேரம், கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிற ஹல்லேலூயா அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. வாசல்களை உயருங்கள். ஹல்லேலூயா. அநாதி கதவுகளை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே உள்ளே உட்பிரவேசிப்பதற்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய துதியின் சத்தம் ஹல்லேலூயா வாசல்களை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. அநாதி தேவன் அவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள மகத்துவமான தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ளாக ஹல்லேலூயா ஆண்டவர் பிரவேசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற பாதையில ஆமென். ஹல்லேலூயா ஆண்டவர் உட்பிரவேசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாக நம் ஆண்டவரை ஹல்லேலூயா வாயிலை திறந்து ஹல்லேலூயா ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற நேரம் இது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் ஹல்லேலூயா எங்கள் வாழ்க்கையில வரும்படியாய் நாங்கள் ஆண்டவரே we welcome you Lord. ஹல்லேலூயா. we welcome you Holy Spirit. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி ஹல்லேலூயா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் எருசலேமுக்குள்ளாக அவர் பிரவேசித்த பொழுது ஹல்லேலூயா ஜனங்கள் எல்லாரும் ஹல்லேலூயா ஆண்டவரை பாடி உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. That was the triumphant entry of our Lord Jesus Christ. Hallelujah. துதியின் சத்தம். Hallelujah. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பவனி வருகிற நேரம். Hallelujah. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிற நேரம். Hallelujah. Hallelujah. The more we praise, hallelujah, the more we open the gate. Hallelujah. The more we praise, hallelujah, the more triumphant God will, hallelujah, occupy our lives. Hallelujah. உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. 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 நன்றி செலுத்துவோம். Hallelujah. நம் கண்களுக்கு முன்பாக ஹல்லேலூயா அன்றைக்கு எருசலேமுக்குள்ளாக ஆண்டவர் பிரவேசித்த பொழுது ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி, சிறு பிள்ளைகளும் பலர்களும் எப்படி ஹல்லேலூயா ஆண்டவருடைய உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஹல்லேலூயா நம்ம உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நிரத்தனை மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிருத்தத்தில் வல்லவராமே. ஹல்லேலூயா. நிருத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காக பராக்கிரமம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் ஹல்லேலூயா உட்பிரவேசித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை ஹல்லேலூயா வழியிலே விரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை வெல்கம் பண்ணார்கள். ஆண்டவரை துதித்தார்கள். ஹல்லேலூயா.
ஹalleluya. இன்றைக்கு ஹalleluya நாம் நம்முடைய வஸ்திரங்களை விரிக்க போகிறதில்லை. இன்றைக்கு நம் வாய்களை விரிவாய் திறந்து ஹalleluya, இன்றைக்கு நம் வாய்களை விரிவாய் திறந்து நாம் துதிக்கிற துதியின் சத்தம் ஹalleluya, நாம் ஆர்ப்பரிக்கிற சத்தம் ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் உட்பிரவேசிக்கிற நேரம் ஹalleluya, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற நேரம் ஹalleluya. நன்றியோடு ஹalleluya ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே ஹalleluya. எங்கள் வாழ்க்கையிலே வாங்க ஆண்டவரே ஹalleluya. நன்றி, நன்றி தகப்பனே ஹalleluya, ஹalleluya. நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya. தேவரீர் ஹalleluya. நம்முடைய நாமம் பூமி எங்கும் எத்தனை மகிமையுள்ளதா இருக்கிறது ஹalleluya, ஹalleluya. நம்முடைய மகிமையாக ஆயத்திலே விரிவிலே வைத்தீர் ஆண்டவரே ஹalleluya. நம்முடைய நாமம் பூமி எங்கும் ஹalleluya எத்தனை மகிமையுள்ளதா இருக்கிறது ஹalleluya, ஹalleluya. தேவரீர் பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்காக ஹalleluya குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டு பண்ணினீர் ஹalleluya, துதி உண்டு பண்ணினீர் ஹalleluya, ஹalleluya. பகைஞனை அழிக்கும்படியாய் பழிகாரனை அழிக்கும்படியாய் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பகைஞனையும் எல்லா பழிகாரனையும் ஹalleluya அடக்கி போடும்படியான ஹalleluya ஒரு துதியின் ஆயுதத்தை ஹalleluya எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி, நன்றி, நன்றி. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஹalleluya. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறனர், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற நேரம். சேனை அதிபதி ஹalleluya, சேனை அதிபதி உருவின் பட்டயத்தோடு கூட ஹalleluya, ஹalleluya நமக்கு முன் செல்லுகிறார், நமக்கு முன் செல்லுகிறார் ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோம். நமக்காக ஹalleluya அவர் உட்பிரவேசித்திருக்கிறார் ஹalleluya. பிரதான ஆசாரியராய் நமக்காக ஹalleluya அந்த திரைகளுக்குள்ளாக வாசம் பண்ணின உட்பிரவேசித்த தேவன் ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்லுவோம், நன்றி செலுத்துவோமா ஹalleluya. Thank you Lord hallelujah. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே ஹalleluya. நம்முடைய ஸ்துதியின் சத்தம் ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக ஹalleluya யுத்தம் செய்கிற ஹalleluya ஆண்டவருக்கு ஹalleluya நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya. அவரே நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறார் ஹalleluya, ஆமென் ஹalleluya. அந்த பரிசுத்த தேவனை ஹalleluya அந்த பரலோக ராஜனை நாம் பாடி கீர்த்தனம் பண்ணி ஹalleluya இந்த வேளையில நாம் துதிக்க போகிறோம் ஹalleluya. அவரே நம்முடைய நம்பிக்கை ஹalleluya, அவரே நம்முடைய ஆத்தும நங்கூரமாக இருக்கிறார் ஹalleluya, ஹalleluya. நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமாய் ஹalleluya. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே நாங்கள் நம்பி இருக்கிற துருகம். Thank you Lord hallelujah. கரங்களை தட்டி ஆமென். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். வறட்சிகள் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். பட்டியலை வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும்
நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளெல்லாம் பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளெல்லாம் பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழுந்த ஹல்லேலூயா எல்லா பார்வோனையும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே வென்றவரை ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்காக வெற்றி சிறந்த தேவாதி தேவனை ஹல்லேலூயா ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்ம வாய்களை திறந்து ஹல்லேலூயா. எத்தனை முறை ஹல்லேலூயா பார்வோன் நமக்கு எதிர்த்து வந்ததை போல, ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் எதிர்த்து வந்ததை போல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவர் ஹல்லேலூயா நம்ம எத்தனை முறை தப்புவித்திருக்கிறார். ஹல்லேலூயா எத்தனை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா நிறைந்த அற்புதங்களை ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்தவரை ஹல்லேலூயா ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. செங்கடலின் மத்தியிலே ஹல்லேலூயா ஒரு பாதையை உண்டு பண்ணின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே வெட்டாந்தரையிலே நடக்கிறதை போல ஜனங்களை நடத்தி வந்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா. நன்றி, நன்றியோடு, நன்றியோடு ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரயாணங்களில் எங்களோடு கூட கடந்து வருகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு, ஹல்லேலூயா மரண இருளின் பள்ளத்தாக்கு எங்களை பயப்படுத்தின பொழுதெல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா முது கோலும் முது தடியும் எங்களை தேற்றினதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தவர்களாய் சொல்ல முடியும் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. எத்தனை ஹல்லேலூயா அந்தகாரத்தின் நேரங்கள், ஹல்லேலூயா எத்தனை வனாந்தர பாதைகள், ஹல்லேலூயா எத்தனை உலர்ந்த எலும்புகளின் மத்தியிலே ஹல்லேலூயா நம்பிக்கையற்று வாழ்ந்த நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஹல்லேலூயா நாம் கூப்பிடுகிற நேரத்தில் ஹல்லேலூயா இதோ இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா மறு உத்தரவு அருளை செய்தவர். ஹல்லேலூயா அவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஹல்லேலூயா நம்மை விடுவித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆத்துமாவிலே நாங்கள் சோர்ந்து போன நேரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஹல்லேலூயா டிப்ரெஷன்ல அமிழ்ந்து போயிருந்த நேரங்கள் ஆண்டவர் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உயிர்ப்பித்தீங்களே ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு எங்களை உயிர்ப்பித்தீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை முறை ஆண்டவரே கரம் நீட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா பேதுரு தண்ணீர்ல மூழ்கினதை போல ஆண்டவரே ஹல்லேலூயா தகப்பனே ஆண்டவரே அவன் மூழ்கின பொழுது ஹல்லேலூயா கரம் நீட்டி தூக்கி எடுத்த தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொந்தளிக்கிற கடல் மேலே ஹல்லேலூயா நடந்து வந்த தேவன். ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. ஒரு இமை பொழுதும் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நினைத்து நன்றி செலுத்துவோமா. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள். ஹல்லேலூயா. மூழ்கி போன சூழ்நிலைகள், மூழ்கி போகிற சூழ்நிலைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா விளிம்பிலே நின்ற நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களை தூக்கி எடுத்த தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கண்மலின் மேல் நிறுத்தின தேவன். ஹல்லேலூயா. எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தினவர். ஹல்லேலூயா. அப்பா நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய நாவில் வைத்தவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி, நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. Thank you, thank you Lord. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஹல்லேலூயா லாசருவை அடக்கம் பண்ணினதை போல ஹல்லேலூயா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா 4 நாட்கள் ஆகியும் ஹல்லேலூயா அது அழுவி போன ஒரு சூழ்நிலை வந்த பிறகும் கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னவர்.
ஆமே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை ஹalleluya நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பினவர். ஹalleluya நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையின் மத்தியிலே ஹalleluya எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையின் மத்தியிலே ஹalleluya மீண்டுமா உயிர்ப்பித்த தேவன். ஹalleluya மீண்டுமா உயிர்ப்பித்த தேவன். ஹalleluya 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 அதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஹalleluya நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஹalleluya ஹalleluya நன்றி 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 செலுத்துவோமா. ஹalleluya உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலே ஹalleluya ஆவியானவர் ஹalleluya கடந்து வந்து ஹalleluya மிகுந்த உலர்ந்த எலும்புகள் ஹalleluya அது உயிரடைவதற்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை மத்தியில் ஹalleluya ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து, நீ இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை என்று சொன்ன பொழுது ஹalleluya அந்த எலும்புகளை பார்த்து ஆமென் ஹalleluya அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த நேரத்தில் ஹalleluya ஹalleluya பெரிய சேனைகளாய் எழுந்து நின்று ஹalleluya ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஹalleluya கரங்களை தட்டி நம்முடைய வாழ்க்கையில இந்த வேளையில ஹalleluya எல்லா உலர்ந்த எலும்புகளும் உயிர் அடைய போகிற நேரம். எல்லா உலர்ந்த எலும்புகளும் உயிர் அடைய போகிற நேரம். ஹalleluya ஹalleluya இந்த வாழ்க்கையில ஹalleluya இந்த வியாதியோடு தான் நான் வாழ வேண்டும், இந்த பலவீனத்தோடு தான் இந்த நாட்கள் கடந்து போக வேண்டும் ஹalleluya என்று ஹalleluya ஒரு சூழ்நிலையில கன்வின்ஸ் ஆகி இருக்கிற நேரத்தில் ஹalleluya ஆமென் ஹalleluya யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா தேவன் ஹalleluya ஹalleluya யெகோவா ரஃபா தேவன் ஹalleluya அவருடைய தழும்புகள் ஆண்டவரே அவருடைய தழும்புகளினாலே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஹalleluya நம்மை உயிர்ப்பித்த தேவாதி தேவனை ஹalleluya நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹalleluya உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில ஹalleluya நீர் ஹalleluya உயிர்ப்பித்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya வெளிப்படுத்த விசேஷம் ஹalleluya 15ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா சாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஹalleluya மோசேயின் பாட்டை பாடினார்களாம், ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டலை பாடினார்களாம். ஹalleluya அவர்கள் பாடி ஆண்டவரை உயர்த்தினார்கள். ஹalleluya எப்படி உயர்த்தினார்கள்? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் ஹalleluya மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். ஹalleluya ஹalleluya பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். யார் உமக்கு பயப்படாமல் இருக்க முடியும்? ஹalleluya யார் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியும்? ஹalleluya ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்து நிற்கிற நாம் ஒவ்வொருவரும் ஹalleluya ஆண்டவருடைய மகத்துவத்தை ஹalleluya ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் யார் இருக்க முடியும் இந்த நேரத்தில்? ஹalleluya ஹalleluya அமைதியாக இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த நேரம் அல்ல. ஹalleluya ஹalleluya கர்த்தருக்கு பயப்படாமல் ஹalleluya ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் யார் இருக்க முடியும் என்று சொல்லி ஹalleluya அவள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய பாடலை பாடினார்கள். ஹalleluya ஹalleluya அப்பொழுது நடந்தது என்ன என்றால், அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. ஹalleluya ஹalleluya ஆண்டவரை உயர்த்தி பாடி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தின பொழுது தேவாலயம் ஆண்டவருடைய மகிமையினாலே நிறைந்ததாம். ஹalleluya தேவாலயம் அவருடைய மகிமையினாலே மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையினாலே நிறைந்தது. ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய வல்லமையினாலே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹalleluya தேவனுடைய மகிமை ஹalleluya தேவனுடைய மகிமை இந்த ஸ்தலத்தை ஹalleluya மூடிக்கொள்ளும்படியாய் ஹalleluya அவருடைய மகிமை மாத்திரமல்ல, ஹalleluya அவருடைய வல்லமையினாலே ஹalleluya அவருடைய வஸ்திர தொங்கலினாலே தேவாலயம் நிறைந்ததை போல ஹalleluya அவருடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புகிற நேரம். ஹalleluya கர்த்தரை உயர்த்துகிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகிற நேரம். ஹalleluya அவருடைய வல்லமையினாலே இந்த தேசத்தை இந்த ஹalleluya இடத்தை கர்த்தர் நிரப்புகிற ஒரு நேரம். ஹalleluya ஒரு குணமாக்கும் வல்லமை. ஹalleluya ஒரு குணமாக்கும் வல்லமை சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஹalleluya நம்ம உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை. ஹalleluya தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஹalleluya
அவருடைய மகிமை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவருடைய வல்லமை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹalleluya. 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 பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தினாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு ஹalleluya அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டதை போல ஹalleluya இந்த நேரத்தில் ஹalleluya ஆண்டவருடைய வல்லமை நம் மத்தியில இருக்கிறது. அவருடைய வஸ்திர தொங்கல் நம்மை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஹalleluya அவருடைய குணமாக்கும் வல்லமை ஹalleluya. அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிப்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹalleluya. ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்தில் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஹalleluya நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஹalleluya விசுவாசத்தினாலே, விசுவாச கண்களினாலே ஹalleluya அன்றைக்கு அநேக ஜனங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஹalleluya அந்த ஒரு ஸ்திரீ மாத்திரம் குணமாக்கப்பட்டாள். ஹalleluya ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹalleluya இந்த சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை போல ஹalleluya இந்த நாளிலே ஹalleluya சிங்காசனத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு ஹalleluya நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுவோமா ஹalleluya. உங்க வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மறுரூபப்படுத்துகிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya எங்களை மூடிக்கொண்டுகிற மகிமைக்காக நன்றி. ஹalleluya நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால ஹalleluya எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. ஹalleluya சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல ஹalleluya நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹalleluya எல்லா விதமான பயங்கள் ஹalleluya ஒரு பயம் இல்லை, ரெண்டு பயம் இல்லை, எல்லா விதமான பயங்கள் ஹalleluya இன்றைக்கு ஹalleluya நாம் கடந்து போகிற பாதையில் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, என்னென்ன விதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஹalleluya கர்த்தரை தேடி வந்திருக்கிற நமக்கு ஹalleluya எல்லா விதமான பயத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக அவருடைய வல்லமை ஹalleluya அவருடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது. ஹalleluya ஹalleluya எதிர்காலத்தை குறித்த கவலையா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம், ஹalleluya சரீர பலவீனங்களை குறித்ததான பயமா இருக்கலாம், ஹalleluya மருத்துவருடைய ரிப்போர்ட்டை குறித்ததான பயமா இருக்கலாம், வேலை ஸ்தலங்களை குறித்த பயம், ஃபியூச்சரை குறித்ததான பயம், எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் ஹalleluya தெய்வ பிரசன்னம் ஹalleluya ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த மகிமை நிறைந்த பிரசன்னம் ஹalleluya ஆண்டவரை தேடும் பொழுது எல்லா விதமான பயத்துக்கும் ஹalleluya ஆண்டவர் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரனோடு கூட நாமும் சேர்ந்து இணைந்து ஹalleluya கரங்களை தட்டி ஹalleluya நன்றி செலுத்தி thank you Lord hallelujah நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய பயத்தை நீக்கி ஹalleluya என்னை ரட்சித்தார் என்று சொல்லி ஹalleluya இந்த வாழ்க்கையில பயம் இல்லை, இனி எல்லாம் ஜெயம் என்று சொல்லி ஹalleluya பயமில்லையே ஜெயம் தானே ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு ஜெயம் தானே பயமில்லையே ஜெயம் தானே ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார்.
பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், இரட்சகர் எனக்குள்ளே உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், இரட்சகர் எனக்குள்ளே இதையும் உலகம் அறியும். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. தோல்வி எனக்கு இல்லை, வெற்றி பவனி செல்வோய். தோல்வி இல்லை எமக்கு, வெற்றி பவனி செல்வோய். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், பங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், பங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம்,
பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆமென். ஹalleluya. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி அவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. வெற்றியாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். வெற்றியாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya. ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணின தேவன். ஹalleluya. எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹalleluya. ஹalleluya. நீதிமான்களின் சபைகளிலே ஹalleluya. ஹalleluya. ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹalleluya. இனி நம்முடைய சபைகளிலே, இனி நம்முடைய வீடுகளிலே ஹalleluya. வெற்றி குரல். ஹalleluya. ரட்சிப்பின் சத்தம். ஹalleluya. கம்பீர சத்தம். ஹalleluya. கர்த்தர் எங்களை விடுதலையாக்கினார் என்கிற சத்தம். ஹalleluya. கர்த்தர் எங்களை குணமாக்கினார் என்ற ஹalleluya. வெற்றியின் சத்தம். ஹalleluya. ஹalleluya. நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ஹalleluya. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எல்லா இடங்களிலும் ஹalleluya. எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் ஹalleluya. உயர்விலும் தாழ்விலும் ஹalleluya. ஹalleluya. நெருக்கங்களிலும் ஹalleluya. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தகப்பனே முற்றிலும் ஆண்டவரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவன் ஆண்டவரே. We were more than conquerors, Lord. Hallelujah. எங்கள் சூழ்நிலையின் மத்தியில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே we were more than conquerors, Lord. Hallelujah. Hallelujah. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணினீர் ஆண்டவரே. நீர் சேனை அதிபதியா எங்களுக்குள்ளாக வந்தீங்க ஆண்டவரே. நீர் சேனை அதிபதியா எங்கள் வாழ்க்கையில வந்தீங்க ஆண்டவரே. எங்கள் வேலை ஸ்தலங்களில வந்தீங்க, எங்களுடைய சரீரத்தில் வந்தீங்க, எங்களுடைய ஹெல்த்ல வந்தீங்க. ஹalleluya. ஆகையினாலே நாங்கள் வெற்றி சிறந்தோம். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வந்த பொழுது தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவர்கள் ஹalleluya உற்சாகமாய் பாடினதை போல ஆண்டவரே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு கூட திரும்பி வருவார்கள். ஹalleluya. சியோனுக்கு ஹalleluya. ஹalleluya. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல இருக்கும். ஹalleluya. Thank you, Lord. Hallelujah. Thank you for your eternal joy, Lord. Hallelujah. Thank you for your eternal salvation, Lord. Hallelujah. Thank you for your eternal righteousness, Lord. Hallelujah. நித்திய நீதி எங்கள் மேலே தரிப்பீர் ஆண்டவரே. உம்முடைய நீதியின் சால்வை எங்கள் மேலே சாத்தினீர் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய நீதி ஹalleluya எங்களுடைய கணக்கிலே வைக்கப்பட்டது ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் ஆண்டவரே எங்களுடைய கணக்கிலே வந்தது ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. துதி செலுத்துகிறோம், கன மகிமைக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் விசேஷமாக தேவ செய்தி அருளும்படியாக இந்திய தேசத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்களின் ஸ்தாபகரும் ஹோசன்னா டிவியின் ஸ்தாபகர் பிரதர் ஆரோக்கியராஜ், சிஸ்டர் ஹேமா ஆரோக்கியராஜ் இந்த தோஹா தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறாங்க. அருமையான இந்த வேலையிலே நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நேற்றைய தினத்தில் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பிலே நம்மை பலப்படுத்தினார். இன்னும் அவரை அன்பு கூறும்படியாய் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தினதற்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் தேவ செய்தி அருளும்படியாக அருமையான சகோதரி எல்ரோய் சபையின் சார்பாக கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம்.
ஜீசஸ். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெரி பியூட்டிஃபுல் வேர்ட். நம்ம லைஃப்பில் அந்த வேர்ட் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. ஏனென்றால் நீங்கள் நிற்பதும் நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபை. Just purely His grace. தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபை. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் கிருபை என்ன பண்ணிடக்கூடாது, போக்கடிச்சிடவே கூடாது. கிருபை என்ன பண்ணிடக்கூடாது, போக்கடிச்சிடவே கூடாது. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் உங்களை எல்லாருக்கும் கிருபையை கொடுத்து தான் அந்த பூமிக்கு வர வச்சிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற இரக்கம். இது பணம் கொடுத்து வாங்க முடியாதுங்க. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தது நிமித்தம் என்னை ரட்சித்திருக்கிறாரு, என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் நான் அந்த கிருபை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஐ என்ஜாய் த கிரேஸ் ஆஃப் காட். ஸோ டுடே இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டே நேற்று லவ், இன்னைக்கு கிரேஸ். வாட் இஸ் த ஸ்பெல்லிங் ஃபார் கிரேஸ்? GRACE. ஸோ வாட் இஸ் G, வாட் இஸ் R, வாட் இஸ் A, வாட் இஸ் C அண்ட் வாட் இஸ் E? இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இந்த கிருபையின் நாட்களில் உபதேசிக்கும்படி விரும்புகிறேன். ஏன்னா நம்ம ஆட்கள் கிருபையை புரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது கிருபை, அது கிருபை, கிருபை கிருபைன்னு சொல்லி கிருபையை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மிஸ்யூஸ் பண்ணுற இந்த சொசைட்டியில் வாட் இஸ் கிரேஸுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன வீடியோவை, எங்கள் ஊழியத்தை குறித்திருக்கிற ஒரு சின்ன வீடியோவை நம்ம இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பார்த்த பின்பதாக உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை துல்லியமாய் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆடியோ. 2008ஆம் ஆண்டு நமது ஹோசானா டிவி மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்களின் ஸ்தாபனர்கள் அன்பு சகோதரர் ஆரோக்கியராஜ் மற்றும் சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு தேவன் உணர்த்திய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்ற வசனத்தின்படி தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டு வட இந்தியாவில் மிஷனரி பணிகளை பஞ்சாப், ஒரிசா, ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் தொடங்கினார்கள். ஆயிரக்கணக்கானோர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள் வந்தார்கள். அப்படியே பல திருச்சபைகள் பழங்குடியினர் நிறைந்த கிராமங்களில் கட்டப்பட்டு வருகிறது. இப்பணிகள் மட்டுமின்றி வேதாகம பள்ளிகள், இலவச டியூஷன் சென்டர், அனாதை இல்லங்களை நடத்தி வருகிறார்கள். இப்பொழுதும் ஒரிசா மாநிலத்தில் தென்திலிகோடா, கார்கி, தாரகன், சிக்கிலி ஆகிய 4 கிராமங்களிலும் மற்றும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் சுனாம், உக்லானா, சார்சா, மான்சா, பட்டிந்தா, சம்பா ஆகிய 6 கிராமங்களிலும் ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். மிகுந்த ஆர்வத்துடன் மற்றும் எதிர்பார்ப்புடன் தங்கள் கிராமங்களில் எப்பொழுது ஆலயம் கட்டப்படும் என்று நம் விசுவாசிகள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ அல்லது உங்கள் திருச்சபையின் சார்பாகவோ ஒரு ஆலயத்தை கட்ட தீர்மானியுங்கள். இந்திய தேசத்தில் பல லட்சம் ஜனங்கள் பசியினால் வாடி மரித்து போகிற அவல நிலை எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சியும் சமுதாய மேம்பாட்டையும் தாண்டி நிற்கிறது. யோபு சொல்லுகிறார், எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவியின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ என்ற வசனத்தின்படியே 1998ஆம் ஆண்டு சகோதரர் ஆரோக்கியராஜ் மற்றும் சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படியும் பாரத்தின்படியும் உணவளிக்கும் ஊழியத்தை கடந்த 25 வருடங்கள் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார்.
மனிதன் உணவு இல்லை என்றால் இருக்க முடியாதுங்க. ஒரு நாள் நம்ம பட்னியா கிடக்கலாம், 2 நாள் கிடக்கலாம், 10 நாள் இருந்தோம்னா நம்ம செத்து போயிடும். இந்த காலகட்டத்திலே பணம் இருந்தால்தான் அண்ணன் தம்பியே உதவி செய்வார்கள். ஆனால் ஓசோனா டிவி உரிமையாளர்கள் வறுமையில் வாடும் மக்களுக்காக உணவு பொட்டலங்களை வழங்கி வருகிறார்கள். டிவியின் மூலமா சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. ஓசனா டிவி சாப்பாடு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. நான் குப்பை பொறுக்கிற தெருவா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஒரு வகையில் ஒரு சாப்பாடு கூட வரல, நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால ஒரு குடல் ஆறுச்சு ஐயா. சந்தோஷம் ஐயா. நீங்களும் இந்த ஊழியத்தில் இணைந்து ஆதரவில்லாமல் இருப்போருக்கு பசியை போக்கும் உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய ஓசனா டிவியின் மூலமாய் 4 கோடி தமிழ் ஜனங்கள் இயேசுவில் வளரவும் அவரை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். நீங்களும் இதில் பங்காளராய் மாறி ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கண்களை மூடினவர்களாக எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பழையவைகளை சிந்திக்காத. கர்த்தர் இந்த காலை ஆராதனை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யும்படி விரும்புகிறாரு. பழையவைகளை சிந்திக்காத. அல்லேலூயா. புத்தம் புது காரியத்தை பூக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஆண்டவரே, பெலன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த இடத்துல இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் நிரப்பும்படி நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா. முந்தின நடைகள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் புதிய உறவுகளை கொடுத்து, புதிய வார்த்தைகளை கொடுத்து, புதிதாக இவர்களுடைய ஜப பலிபீடத்தை தேவன் கட்டி எழுப்பி, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே புதிய நன்மைகளை செய்ய போகிறபடியினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எதிர்பார்ப்போடு கூட நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. இவர்கள் கிருபை பெற்ற ஜனம், ஆண்டவருடைய கிருபையை ருசிக்கிற ஜனம். தகுதி இல்லை, உடைய இரக்கத்தினால் இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம் அப்பா. உடைய கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த தம்முடைய ஜனத்தை இன்றைக்கு ஒரே மந்தையாக இந்த இடத்துல நீங்கள் கூட்டி சேர்த்திருப்பீர் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பழையவைகள் அல்ல, கர்த்தர் இன்றைக்கு இவர்களுக்கு சகலத்தையும் புதிதாக்குவீராக, புதிதாக்குவீராக. புதிய உடன்படிக்கையின் திரு ரத்தத்திற்குள்ளாய் மீட்கப்பட்டிருக்கிற ஜனத்தினுடைய வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவீராக. இவர்களுடைய ஜப பலிபீடத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. ஆகாத சிந்தனைக்கும் ஆகாத உறவுக்கும் ஆகாத தொடர்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும்பா. இவர்களுடைய ஜப பலிபீடம் புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா மந்தத்தனத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் சபிக்கிறோம். உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாக வைத்து இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை அப்பா பிரத்யட்சமாய் இயேசுவை பார்க்கிற உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு அற்ப மனுஷியினுடைய வார்த்தையாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. என்னோடும் எங்களோடும் ஆவியானவர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ த வேர்ட் கிரேஸ், அதில் முதல் லெட்டர் என்ன தெரியுமா? ஜி. கிரேஸ்ன்னு சொல்லி அந்த ஜியை நினைக்கும் போது நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னா, என்னை படைத்த கடவுள் அப்பா, காட். கிரேஸ்னாலே இட்ஸ் ஃப்ரம் காட். கிருபை சாதாரணமாக மனிதர்கள் பயன்படுத்துவாங்க, ஈஸியாக கிருபை தாங்க, கிருபை தான். கிருபைன்னு சொல்லும் போது உங்கள் ஹார்ட்டு உங்களை சிருஷ்டித்த காடோட கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. am I connected to God? அந்த காட் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானத்துக்கு, அதாவது நட்சத்திரங்களின் நடுவே நீ கூடு கட்டினாலும், பாதாளத்தில் போய் நீ படுக்க போட்டாலும் ஆண்டவர் அங்கேயும் இருக்கிறாரு. ஏனென்றால் அவர் வானத்தை விரித்தவரும் பூமியை அஸ்திபாரப்படுத்தினவரும். ஹல்லேலூயா. முதல் முறையாக அந்த சபையில் வந்து உட்கார்ந்துருக்கலாம்.
இல்லாட்டி தொடர்ந்து வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். இவங்க கூப்பிடுறாங்க, நான் வர்றேன், இவங்க இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பட்டு படாமல் நீங்கள் இந்த இடத்துல திருச்சபையில் உட்கார்ந்துருப்பீங்கன்னா நீங்கள் உண்மை உள்ள கடவுளை சந்திக்கிற நாள் இந்த நாள். கடவுள் இல்லாமல் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ முடியாது. பைபிளில் யோபுன்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, திருப்ப வேண்டாம். அதில் யோபு பக்தன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆண்டவரே, நீங்கள் உண்டாக்கின அந்த பூமியில் நீங்கள் உண்டாக்கின அந்த மனிதர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டு உங்களுக்கு விரோதமாக சவால் விட்டு வாழ முடியாது. புரியுதா? கடவுளுக்கு விரோதமாக நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? சவால் விட்டு வாழ முடியாது. அவர் அதிகாரத்துக்கு மனுக்குளம் கீழ்பட்டு இருக்கிறது. கீழ்ப்படியணும். யூ ஹாவ் டு ஒபே. இதில் முரட்டாட்டமும் கிடையாது, இதில் பிடிவாதமும் கிடையாது. ஏனென்றால் இந்த லைஃப் உங்களுக்கு ரொம்ப டெம்பரரி. இந்த லைஃப் உங்களுக்கு ரொம்ப டெம்பரரி. நீங்கள் பெர்மனன்ட் பிளேஸ் ஹெவன். ஸோ பெர்மனன்ட் பிளேஸுக்கு போகிறதுக்காக இந்த இடத்துல எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு உடைக்கிறார்னு தெரியாது. உடைப்பார், உருவாக்குவார், உடைப்பார், உருவாக்குவார், உடைப்பார், உருவாக்குவார். ஏனென்றால் இந்த நிரந்தரமற்ற அந்த பூமியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உடைத்து உருவாக்கி பரலோகத்திற்கு கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உறவு நிரந்தரம் இல்லைங்க, இந்த வேலை நிரந்தரம் இல்லைங்க. இந்த சரீரம் இருக்கு பாருங்க, இது நிரந்தரம். இந்த மூக்கினுடைய வடிவு, இந்த கண்ணினுடைய வடிவு, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அழகு, வயது எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத இந்த சரீரத்திற்காக, நிரந்தரம் இல்லாத இந்த உறவுக்காக, நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்விற்காக தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், பேசக்கூடாத நேரத்தில் நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் மாற்றி தான் செய்வாங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னால் பேசிடுவாங்க, பேசுன்னு சொன்னால் பேச மாட்டாங்க. பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்கம்மா. கோபம் இருக்கும்போது பேசாதீங்க. அப்போ வாய் என்ன பண்ணுங்க? மூடிக்கோங்க. ஆவியானவர் வரும் பொழுது ஆவியானவரோடு இன்ட்ராக்ட் பண்ணுங்க. He is a living God. He is a living word. ஹல்லேலூயா. ஸோ அடிக்கடி ஒருத்தரை பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, டெம்பரரி வேர்ல்டில் டெம்பரரி பாடியில் இருக்கிறேன். இது ஒரு ஹோட்டல் மாதிரி, உன் பாடி ஒரு ஹோட்டல் மாதிரி. இந்த சரீரம் ஒரு நாளில் விதைக்கப்படும். அதற்கு பின்பதாக அழிவுக்குரிய அந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். மண்ணுக்குரிய இந்த சரீரம் விண்ணுக்குரியதாய் மாறும். கனவீனமுள்ள இந்த சரீரம் கனத்திற்குரியதாய் மாறும். ஹல்லேலூயா. ஸோ விண்ணுக்குரிய மேனியை பெற்றுக்கொள்வதற்காக தான் இங்கே நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. இந்த கட்டாரில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ, இந்த கட்டாரில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த சபை இல்லை. அதுக்கும் இந்த சபை ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் இந்த டெம்பரரி உலகத்தை விட்டு நிரந்தரமான ஒரு விண்ணகத்திற்கு நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தரிசனத்தோடு தான் தேவன் இந்த எல்ரோயி சர்ச்சை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல வலது கரத்தை உயர்த்தி, நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால ஆலயத்துக்கு வரல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறதுனால தான் நான் ஆலயத்துக்கு வரேன்னு சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. வெரி குட். இப்போ காட் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுவின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுகிறது. 27வது வசனம் பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும், கவனிங்க, குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். நம்ம பிரசங்கம் பண்ணுறதுனால மக்கள்லாம் ரொம்ப நினச்சிக்கிறாங்க நம்ம மதம் மாத்திரம், மதத்தை ரொம்ப பரப்புகிறோம். இல்லைங்க, மதத்தை பரப்பலை. வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுது, இயேசு யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் பிதாவை வெளிப்படுத்துவார்.
Christianity is not cheap. Gospel is not cheap. Grace எதுல பிகின் ஆகுதுன்னா God. இந்த காடை எனக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி கிறிஸ்து ஆதீனத்துல என்ன முன்குறித்திருக்கிறார்ல, அது தேவனே மேல வச்ச கிருபை. That is how the connection starts. இப்படிதான் உங்களுக்கும் காடுக்கும் ஒரு கனெக்ஷனே தொடங்குது. அப்போ ஆண்டவர் என்ன குறித்து என்ன சுத்தம் வச்சிருக்கிறாருன்னு தெரியலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவர் பேசுகிற தெய்வம். ஏன்னா உங்களை தெரிந்தெடுத்து உங்களை கைப்பிடிச்சு உங்களை அழைச்சி உங்களோடு கூட பேசுகிறவரே. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க கூட எப்படி பேசுவோமோ அதே போல தான் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் நம்மோடு கூட பேசுகிறாரே. அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை. அவர் பேசணும், அதை நான் கேட்கணும்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்களை கிறிஸ்து அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி கிறிஸ்ட் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறாரு. சிலுவையில் நமக்காக மரித்த கிறிஸ்து நமக்கும் பிதாவுக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி ஒரு ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணி இன்றைக்கு பிதாவோடு கூட ஒரு கனெக்ஷனை கொடுத்திருக்கிறார்னா அதுதான் பிகினிங் ஆஃப் கிரேஸ். ஹல்லேலூயா. அடுத்து 6ன்னு வரும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ரிடெம்ஷன். ரிடெம்ஷன் இல்லாட்டி ஒரு ரெஸ்கியூவிங் பவர்னு சொல்லலாம். பாவத்தில் கிடந்தேங்க, சாபத்தில் கிடந்தேன், எத்தனையோ பேர் கிடக்குறாங்க. ஆனால் என்ன பிதாவோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து என்னை காப்பாற்றினார், என்னை ரிடீம் பண்ணிட்டாரு. இதுதான் கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது மற்றும் 14வது வசனத்தை வாசிங்கம்மா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி கவனிங்க, இருளின் ராஜ்யத்தில் கடந்தேங்க, அசிங்கத்தில் கடந்தேன், அசுத்தத்தில் கடந்தேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ணுச்சுன்னா, இது எனக்கு பாவம், இது எனக்கு இருள், இது தகாத உறவு, இது பொய், இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்து, ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து அந்த இருளின் கூட்டத்தில் இருந்து குமாரனாகிய கிறிஸ்துவின் வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள என்னை கொண்டு வந்து நிறுத்தினது கிருபை. எத்தனை பேருக்கு புரியுது? இது ஒரு நாள் போராட்டம் இல்லை, இன்னைக்கும் போராடும். கசப்பு வரும், கோபம் வரும், பண ஆசை வரும், பெண்ணை பார்க்கும்போது ஆசை வரும், ஆணை பார்க்கும்போது ஆசை வரும், பொண்ணை பார்க்கும்போது ஆசை வரும், பின்மாற்றம் வரும், எரிச்சல் வரும். ஆனாலும் கூட தேவ கிருபை இருக்கும்போது, இப்படி சத்திய வசனத்தை கேட்கும் போது உள்ளத்தில் வந்து இயேசு சொல்லுவார், ஆவியானவர் சொல்லுவார், இது தப்புடா, இதில் கோவப்படாதடா, இதில் விட்டு கொடுத்துருமா, மன்னிச்சிரு. அவங்க முகம் காட்டிட்டு போனாலும் போய் பிரைஸ் லார்ட் சொல்லிடு. உன் மனைவி தானே, உன் கணவன் தானே, ஒரே வீட்டுக்குள்ளே எவ்வளோ நாள்மா பேசாமல் இருப்பீங்க, ஒரே வீட்டுக்குள்ளே எவ்வளோ நாள்மா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே இறங்கி வந்திருக்குல்ல, உங்களுக்கு இது இருள்னு தெரியும்ல, இது அசுத்தம்னு தெரியும்ல, இது அசிங்கம்னு தெரியும்ல. எத்தனையோ ஜாதி ஜனங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. போய் சொன்ன 1 கிலோ இயேசுவை எந்த கடையில் வாங்கலான்னு சொல்லி கேட்குற மிந்திய மக்கள் நம்ம மண்ணில் இருக்கிறாங்க. சொந்த ஜனங்களின் மத்தியில் மாறி மாறி இந்த கிருபையின் உபதேசம் உனக்கு வருதுன்னா நீங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். ஜாதி வித்தியாசம் பார்த்துறாதீங்க. இந்த வசனத்தை எழுதும் போது ஆண்டவர் சொன்னார், நம்ம எல்லாரும் ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. எந்த ஊருன்னு கேட்காதீங்க, இவங்க சொந்தக்காரங்களான்னு கேட்காதீங்க, ரூட்டை எடுக்காதீங்க. ரூட்டை எடுத்தீங்கன்னா உங்கள் ரூட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ரூட்டை எடுக்காதீங்க, ரூட்டை எடுத்தீங்கன்னா உங்கள் ரூட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம ஆளுன்னு சொல்லாதீங்க,
நம்ம ஊருன்னு சொல்லாதீங்க, நம்ம ஜாதின்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. No caste inside the church. No caste barrier inside the church. No indifferences inside the church. ஹல்லேலூயா. எனக்கு 3 பெண் பிள்ளைகள். ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே எனக்கு ஜாதி வேண்டாம், பணம் வேண்டாம், படிச்சிருக்கணும்னு வேண்டாம். என் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு 1 டாக்டர், 2வது யூகேயில் படித்தாங்க, 3வது யூகேயில் படித்தாங்க. ஆனால் ஈசாக்குக்கு ஒரு எலேசர் அனுப்பிவிட்டு, ஒரு எலேசர் ஒரு ரபேக்காவை தானே காண்பிச்சிங்க. ஒரு எலேசர் ஒரு ரபேக்கா. அதே போல தான் என் பெண் பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு எலேசர், ஒரே ஒரு ஆளை காட்டுங்க, அவ்வளோதான்ப்பா. எத்தனையோ பேர் எங்களுக்கு தெரியும், யார் மேலேயும் இவங்க வந்தால் நல்லா இருக்கும் நான் மனசை வைக்கவும் மாட்டேன். யார்கிட்டையும் பயோடேட்டா கொடுத்து ஜெபிங்க பாருங்கன்னு சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இவங்க என் பிள்ளைங்க இல்லை, உங்கள் பிள்ளைங்க. இவங்க எதிர்காலத்தை நான் கட்ட முடியாது. எனக்கு இவங்களை வளர்த்து கொடுக்கும்படி நீங்கள் என் பொறுப்பில் கொடுத்துருக்குறீங்களே, இவங்க எதிர்காலத்தை நீங்கள் கட்டுங்க. அப்படிதான் சாட்சி பெருசு பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஆடம்பரமான செலவில்லாமல் ஒரே ஒரு ஆள் கர்த்தர் காட்டுவார். ஜெபம் பண்ணுவோம், சொல்லுவோம், திருமணத்தை முடிப்போம். ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. நோ டவுரி சிஸ்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ டவுரி சிஸ்டம். இப்போமே பொம்பளை பிள்ளை இருக்குது, நகையை சேர்க்கணும். ஐயோ இவ்வளவு நகை, இவ்வளவு ப்ரைஸ் ஏறிட்டு போதே, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த கோல்டு ஒரு மெட்டல். ஆண்டவர் சொன்னார், இட்ஸ் ஜஸ்ட் அ மெட்டல். இன்னைக்கு தூக்கி கொண்டு போகும், நாளைக்கு தூரம் எரிஞ்சிரும். இன்னைக்கு சில்வர் ஒரு மெட்டல், தூக்கி கொண்டு போகும், நாளைக்கு தூரம் எரிஞ்சிரும். கர்த்தர் உங்களை நம்பி பணங்களை கொடுப்பார் என்றால், இன்னைக்கோ தேவைப்படுறதுக்காக இன்னைக்கு சொத்தை வாங்கணும், இன்னைக்கு நகை வாங்கணும், அப்படி பயப்படாதீங்க. இன்றைக்கு என் கையில் அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னா எதில் விதைக்கணும் ஆண்டவரே நீங்கள் சொல்லி கொடுங்க, கேளுங்க. டெபாசிட் பண்ணுறது அப்பாட்ட கேட்டு டெபாசிட் பண்ணுங்க. அந்த 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் பெருக பண்ணார்ல, அப்படி ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை தேவன் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏனென்றால் இருளுக்குள்ளே சிக்கிடக்கூடாது. கிருபை இருந்துச்சுன்னா நம்ம பணம் எங்கேயும் போய் சிக்காது. ஏன்னா நம்ம கிருபைக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அடுத்து அந்த ரெஸ்கியூவிங் பவர். ஒரு பிள்ளைய ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்த பிறகு ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடாப்ஷன். அடாப்ஷன்னா ஆண்டவருடைய பிள்ளையா, அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழுவதற்கு நம்ம மேலே தேவன் கிருபை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க. புரியுதுன்னு சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி. அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, ஒய்ஃப் இல்லை, பிள்ளைங்க இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒரு ஹோலி ஃபேமிலி இருக்குது, நமக்கு ஒரு பரிசுத்த குடும்பம் இருக்குது. எங்கள் அப்பா பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய மணவாளன் கிறிஸ்து, என்னுடைய துணையாளர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம அனாதைங்க இல்லைங்க, நம்ம கைவிடப்பட்டவர்கள் இல்லை, நம்ம துரத்தப்பட்டவர்கள் இல்லை. இதுதான் யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் அடுத்து 13வது வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுகிறது. வாசிங்க, எடுத்தவர்கள் வாசிங்க. யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தேவனாலே பிறந்தவர்கள். We are born by God. ரொம்ப பியூட்டிஃபுல்லா, மாம்ச சித்தத்தினால புருஷனுடைய சித்தத்தினால பிறந்தவர்கள் அல்லமா. நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றிகளிலே எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிரேஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவரை வெளிப்படுத்தணும்னு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழாதபடி என்னை தூக்கி எடுக்கிறார், என்னை காப்பாற்றுகிறார். அடுத்து பாருங்க,
நான் அனாதை இல்லைங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தில் நான் தேவனால் பிறந்த பிள்ளையா இருக்கிறேன். Enjoy the grace of God. Enjoy the grace of God. நான் தேவனால் பிறந்தவளாக இருக்கிறேன். இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள போன உடனே சி எதை குறிக்கிறதுனா உங்க கேரக்டர், என் குணம். சொல்லுங்க, என் குணம் மாறும். கேரக்டர் சேஞ்சஸ். இதுவரைக்கும் பேக் பைட்டிங்கில் இருந்தாங்க, கசப்போடு இருந்தாங்க, கோபத்தோடு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து தானாகவே பேசுகிறாங்கம்மா, மன்னிப்பு கேட்குறாங்கம்மா, நம்ம கூட ஒப்புரவாகிறாங்கம்மா. அந்த காட்லி குவாலிட்டி அவங்க முகத்தில் தெரியுது, அவங்க இருதயத்தில் தெரியுது. அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபை, அவங்க கேரக்டரில் ஒரு சேஞ்ச் இருக்கு. சாட்சி ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய கிருபையினால தான் நீங்களும் நானும் இந்த பூமியில் சாட்சியாய் வாழ சொல்லுங்க. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சிகரெட் ஸ்மோக்கிங்கில் மாட்டேன், என் கேரக்டர் மாறும். குடிப்பழக்கத்தில் மாட்டேன், என் கேரக்டர், நல்ல வலது கரத்தை உயர்த்தி, என் கேரக்டர் மாறும். தவறான உறவுகளை, தவறான படங்களை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவள். என்னுடைய கேரக்டரில் ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், நானே திராட்சை செடி, என்னில் நிலைத்திருக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். ஸோ இந்த கனி உள்ள ஜீவியம் பியூட்டிஃபுல்லாக தெரியுங்க, கனி உள்ள ஜீவியம் தெரியும். ஒரு அருமையான சகோதரி கிட்னி ஸ்டோன்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்க பாருங்க, அது பயங்கர கொடிய வேதனை. அந்த வேதனை அவங்களால தாங்கவே முடியல. இப்போ அவங்க போதகர் வீட்டுக்கு வந்திருந்தார். இப்போ அம்மா சொன்னாங்க, ரொம்ப கிட்னி ஸ்டோன்ஸில் கஷ்டப்படுறேன் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஒரு ரூமுக்கு போ, நீ முழங்கால் போடுனார். ஆனால் அவங்க ரூமில் போய் முழங்கால் போட்டிருக்கிறாங்க. போடும்போது ஆண்டவர் ஒரு பிக்சரை காமிச்சிருக்கிறார். திருமணம் முடிந்த நாட்களில் உன் மாமியார் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த சாப்பாடில் கல் கிடந்துச்சுல்ல, அந்த கல்லை பார்த்துட்டு கூட கல்லை எடுத்துட்டு கொடுக்கணும்னு இல்லாமல் உன் மாமியாருக்கு உன் மன கடினத்தின்படி நீ கொடுத்தல, நீ விதைத்ததை இன்றைக்கு நீ அறுத்து கொண்டிருக்கிறாய். அழுதாங்களாம். அழுத ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வயிறு வலி வந்து அந்த கிட்னி கற்கள் வெளியேறுவதற்கு தேவன் ஒரு அற்புதம் செஞ்சாரு. கிருபைங்க. நம்முடைய விழுந்து போன குணங்களை காட்டுவது கிருபை. அப்படி காட்டும் போது ஒரு நாள மன கடினத்திற்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. இன்னும் கசப்பு, கோபம், பிரிவினை, இன்னும் வாக்குவாதம், இன்னும் சண்டை, இன்னும் தூஷண வார்த்தை, இன்னும் கெட்ட வார்த்தை, அப்படி அந்த குணங்களுக்குள்ள சிக்குண்டு கிடக்காதபடி இன்றைக்கு கிருபையினால நம்ம கேரக்டரில் ஒரு சேஞ்சை தேவன் தருவாராக. கிருபைன்னு பாட்டு பாடுறதுனால கேரக்டரில் மாற்றம் வராது. கிருபையினால ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி ஆண்டவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார்னு புரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய குடும்பத்தில் ஒருவன் ஒருத்தி என்று அறிந்து கொண்டு நாம் வாழுவோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேரக்டரில் சேஞ்ச் வரும். கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியில் போடப்படும். அப்போ கனி கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அதற்காக தான் வார்த்தை, அதற்காக தான் சபையோடு கூட ஐக்கியம். ஏனென்றால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்ம குணங்கள் மாற மாற கடைசியில் ஹோலி ஸ்பிரிட் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உனக்கு இட்டர்னல் ஜாயை கொடுக்குறேன், உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறேன். ஸோ அந்த கிருபையினால் காடோடு கிடைக்கிற தொடர்பு
அதனுடைய முடிவு காரு பங்களா இல்லைங்க, நித்திய ஜீவன். கிருபையினுடைய ஆரம்பம் காட், கிருபையினுடைய முடிவு காடோடு போய் வாழ்றது. கிருபையின் ஆரம்ப காட் இறங்கி வந்து உங்களை அந்த பூமியில தெரிந்தெடுக்கிறது. கிருபையினுடைய முடிவு காடோடு கூட போய் நித்தியத்தில் நான் வாழுவது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையினால வானத்தை விட்டு இறங்கி இந்த பூமியில கடந்த என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு. இதே கிருபையினால கிறிஸ்துவின் மூலமாய் நான் வானத்திற்கு ஏறி கிறிஸ்துவோடு கூட பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நாம் உடன் சுதந்திரவாளியாய் அமரப்போகிறோம். ஏனென்றால் இது தேவன் நம்ம மேல வச்ச கிருபை. இந்த வேர்டை நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பிசாசுக்கு பயங்கர கோபம். அவன் சொன்னான், நீ எத்தனை தான் இதை பிரசங்கம் பண்ண, என் ஜனங்க ஒட்டவே ஒட்ட மாட்டாங்க. நீ எவ்வளோதான் சொல்ல, குணம் மாறாத, நான் ஒட்ட விட மாட்டேன். நீ எப்படி ஒட்ட விட மாட்டேன்? நான் உண்மைக்கு அந்த கான்வர்சேஷன் போச்சுங்க, எப்படி ஒட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதே கிரேஸை நான் எப்படி என் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன்னா, நீ காடை பற்றி சொல்லுவேன், ஆனால் அவங்க கிரேட்னஸ் ஆஃப் த வேர்ல்டை பற்றி பேசுவாங்க. வேர்ல்ட் இஸ் கிரேட், ஹீ இஸ் கிரேட், ஷீ இஸ் கிரேட், மணி இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி உலகத்தை அதிகமாக நான் பார்க்க வைப்பேன். கிரேட்னஸ் ஆஃப் த வேர்ல்ட் அவங்க பேசுவாங்க. கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால பாவத்தில் இருந்து இருளிலிருந்து அவங்க மீட்கப்பட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவங்க ஹார்ட்டுக்கு பைபிள் புரியாது, வசனத்தை பிரசங்கம் பண்ண புரியாது, அந்நேரம் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் they will have the readiness to read the world. நியூஸ் ஒன்று போடு, மேட்ச் ஒன்று போடு, படத்தை ஒன்று காட்டு, ரெடி. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை ரீட் பண்ணுவாங்க, அதை வாசிப்பாங்க. அது ஈஸியாக அவங்க மனசுக்குள்ளே போகுமே தவிர வசனம் போகாது. நான் கிரேஸ் அப்படி புரட்டி போட்டிருக்கிறேன். கிரேட்னஸ் ஆஃப் த வேர்ல்டு கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெடினஸ் டு ரீட் த வேர்ல்டு அவங்க கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏனா பிதாவினால் பிறந்தவர்கள் அடாப்டட் டு ஹோலி ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லும்போது பிசாசு சொன்ன என்ன தெரியுமா சொன்னா? அவங்க ஹோலி ஃபேமிலிக்குள்ளெல்லாம் அடாப்ட் ஆக மாட்டாங்கம்மா, அவங்க ஈஸியாக வேர்ல்டோட அடாப்ட் ஆகிடுவாங்க. they will get easily adapted to the world. இதுதான் வழி நீ பிரசங்கம் பண்ண, ஆனால் இன்னொருத்தன் வந்து இந்த வழியில் போவோம்ப்பா, இது ஈஸியாக நமக்கு சக்ஸஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி வழியை காமிக்கும் போது இது கடினமான வழி. பரலோகத்துக்கு போகிற வழி குறுகிய வழி, ஆனால் நரகத்துக்கு போகிற வழி திறந்த வழி, பிராடுவே. அங்கே வண்டியில் போகலாம், சந்தோஷமாக போகலாம். they will have the readiness to read the world and they will get easily adapted to the world. கேரக்டர், அவங்க மேலே ஒரு யூனிக் நேச்சர் இருக்குல்ல. மற்றவங்க அன்பு செய்யலைனாலும் என் பிள்ளைங்க அன்பு செய்வாங்கல்ல. இல்லைம்மா, வேர்ல்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா, நீ அவங்கள யூனிக்குன்னு சொல்கிற, வேதம் அவங்களுக்குள்ள ஒரு யூனிக் கேரக்டரை வைக்குதுன்னு சொல்கிற, ஆனால் குடிகாரனோட குடிகாரனா காமன் பர்சனா, வேசிக்கல்லனோடு வேசிக்கல்லனா காமன் பர்சனா, விபச்சாரக்காரனோடு விபச்சாரக்காரனா காமன் பர்சனா, உலகத்தை தேடுகிற ஒரு காமன் பர்சனா தான் அவங்கள நான் வச்சிருப்பேனே தவிர கனி கொடுக்கிறவர்களா, கேரக்டர் மாறினவங்களா கிருபை இல்லை. அப்படி கிருபைக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வராது. பிசாசு பயங்கரமா சவால் விடுறான், விளையாடுறான். அப்படி கனெக்ஷன்ஸை கொடுப்பான். நீ வச்சிருக்கிற மொபைலில் அப்படி நியூஸை கொடுப்பான், அப்படி கான்டாக்டை கொடுப்பான். அவன் ஆசை எல்லாம் கிருபைதான், ஆண்டவருடைய கிருபைதான் கத்தாருக்கு வந்தது, ஆண்டவருடைய கிருபைதான் உனக்கு வேலை கிடைச்சது, ஆண்டவருடைய கிருபைதான் எல்லாத்தையும் நீ சந்தோஷமா அனுபவிக்கிறது, ஆண்டவருடைய கிருபைதான் நீ கிறிஸ்தவனாக இருப்பது, ஆண்டவருடைய கிருபைதான் நீ சர்ச்சுக்கு போறது. ஆனால் கிருபையினுடைய ரியல் மீனிங் மட்டும் உனக்கு தெரியவே கூடாது. கிருபை இஸ் நாட் காட், கிரேட்னஸ் ஆஃப் த வேர்ல்ட். கிருபை மீட்பு கிடையாது, ரெடினஸ் டு த வேர்ல்ட். கிருபை தேவனுடைய குடும்பத்தில் அடாப்ஷன் கிடையாது, ஈஸியாக உலகத்தோட அடாப்ட் ஆகிற. கிருபை கேரக்டர் மாறி வித்தியாசமா சாட்சியா வாழ்றது கிடையாது, காமன் பர்சன் ஆகிற. கிருபையினால நித்தியத்துக்கு போவேன் இல்லை, கிருபைன்னு சொல்லுவேன். எத்திக்ஸ் ஆஃப் தி எர்த்தை அவங்கள படிக்க வைப்பேன், இட்டர்னல் ஹெல்லுக்கு நான் ஆயத்தப்படுத்துவேன்.
சொல்லிட்டு அவன் சொன்னான், நான் பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு ஆத்துமாவை கூட, ஒரு சொட்டு நிலத்தை கூட உங்களால் எடுக்க முடியாது. இது அவனுடைய கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவின் சேனையின் நடுவே தூங்கிக் கொண்டிருக்கிற திருச்சபை விழிக்கவில்லை என்றால், கிருபைங்கிற பேர்ல அவனுடைய பசிக்கு அநேகருடைய ஆத்துமா உணவாகுமே அன்றி ஆண்டவருடைய பசியை நம்மளால் தீர்க்கவே முடியாது. பின்வாங்கி போன பேதுருவிட்ட கிறிஸ்து வராரு. பேதுருவிட்ட கேட்குறாரு, எனக்கு பசிக்குது, உன்கிட்ட என்ன இருக்கு? பேதுரு நைட்டு ஃபுல்லாக வலைய வீசி இருக்கிறார். அவரு கிறிஸ்தை பார்த்து சொன்னார், என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகும் பேதுருவை வச்சு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சதுனால திருப்பி வலைய போடுறாரு. 153 மீன் கிடைக்குது. அதை எடுத்துட்டு வாண்டுறாரு. சுட்டு சமைச்சி பேதுருட்ட கொடுத்து, நீ பின்வாங்கி போனவன் தான்பா, என்னை விட்டு ஓடி போனவன் தான், கிறிஸ்து யாருன்னு உனக்கு தெரியும், ஆனாலும் குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கையினுடைய சூழ்நிலை, பின்வாங்கி போயிட்ட. அவரை பார்த்து கேட்குறாரு, ஏசாமி வந்திருக்கிறேன், என் மேலே நீ அன்பா இருக்கிறாயா? என் மேலே நீ அன்பா இருக்கிறாயா? Just one question to the church. அன்பு காண்பிக்காதவங்க பின்னாடி அன்பை தேடி ஓடுறீங்க. அன்பு 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 அன்புன்னு எதையோ தேடி ஓடுறீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த திருச்சபையின் நடுவே வந்து இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என்கிட்ட நீ அன்பா இருக்கிறாயா? Do you love me? Do you believe me? இயேசுவை நீ விசுவாசிக்கிறாயா? இயேசுவின் பேரில் அன்பா இருக்கிறாயா? கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்தது நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தகுதி இல்லை, தெய்வ சமூகத்தில் நாங்கள் விழுகிறோம். இடத்துல இருக்கிற என்னோடு எங்களோடு நீங்கள் பேசி இருக்கிறீங்க. தேவன் பேரில் இருக்கிற அன்பு பெருகட்டும்ப்பா, பெருகட்டும், பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும். ஆண்டவர் பேரில் இருக்கிற அன்பு பெருகட்டும்ப்பா, பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும், பெருகட்டும்ப்பா, பெருகட்டும். உடைய பிள்ளைகளுக்குள்ள ஜப ஜீவியம் கட்டப்படட்டும். வேதத்தை நேசிச்சு எடுத்து வாசிக்கட்டும். மொபைலை தூக்கின கரங்கள் கீழே வச்சுட்டு ஆண்டவரே வசனத்தை எடுத்து வாசிக்கட்டும். இன்னைக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை தள்ள விட்டுறக்கூடாதப்பா. இந்த வாய்ப்பு உடைய பிள்ளைகள் தவற விட்டுறக்கூடாது. இது தேவன் கொடுக்கிற வாய்ப்பு ஆண்டவரே. பேதுருவை பின்தொடர்ந்து வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்க, என் மேல நீ அன்பா இருக்கிறாயா? அதே கேள்வி ஆண்டவரே உடைய பிள்ளைகளிடத்துல கேட்கிறீங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளப்பா, இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தட்ட ஆண்டவரே. அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசினார் என்கிறவங்க வாய்களை திறந்தவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya. கர்த்தரோடு கூட இணைக்கப்படும்படியாய், தேவனோடு கூட இணைக்கும்படியாய், நம்முடைய உறவில் பலப்படும்படியாய், இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளும்படியாய். ஆம் தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரே, நம்முடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறாரே. பாவத்தின் பிடியிலே அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ஹalleluya நம்மை மீட்டெடுத்த தேவன் அவர். ஹalleluya. இந்த நாளிலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் நம்மை அழைத்த தேவன், கரம் பற்றி நம்மை ஹalleluya உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர்.
இந்த நாளிலே அவரோடு கூட உட்காரும்படியாக நம்மை உயர்த்தினவர். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக, ஹalleluya, உடைய தகப்பனாக இருக்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஹalleluya சோர்வோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஹalleluya அவருடைய பிள்ளையாய் அவரை விசுவாசிக்கிறவர் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தந்தவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றினாரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya நித்திய ஜீவனை நமக்கு தந்தவர். ஹalleluya அவரோடு கூட நித்திய காலமாய் வாழும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக ஹalleluya அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் தன்னையே ஒப்பு கொடுத்தாரே, அவருடைய அன்பிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், எங்கள் குணத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ராஜா. கிருபையை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக, தகுதியில்லாத எங்களை ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. நிறைய ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.